Hi friends, welcome back to தையல் தமிழில். இந்த வீடியோல ஹெவி பட்டியாலா அப்படி இல்லனா ஃபுல் பட்டியாலா அப்படினு சொல்ற இந்த பேண்ட் டைப்புக்கு எப்படி வந்து துணி நமக்கு தேவை, எந்த அளவுக்கு துணி தேவை அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். நம்மளோட நார்மல் பேண்ட் உயரத்தை வச்சு இத நம்ம வந்து அளவு எடுத்துக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வீடியோஸ் போட்டுருக்கேன். நார்மல் பேண்ட்டுக்கு, கேதரிங் பேண்ட்டுக்கு, செமி பட்டியாலா அந்த மாதிரி பேண்ட்டுக்குலாம் வந்து நம்ம துணியோட அளவு எப்படி வந்து நம்மளோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலாம் நீங்க பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ நார்மல் பேண்ட்டுக்கு நமக்கு எவ்வளவு உயரம், பெல்ட் உயரம்லாம் வச்சோமோ இதே அளவு வச்சு நம்ம வந்து ஃபுல் பட்டியாலா பேண்ட்டுக்கும் அளவு வந்து கால்குலேட் பண்ணலாம். நமக்கு உயரம் வந்து நமக்கு இதுக்கு மாறுபடாது. ஃபுல் பட்டியாலா பேண்ட் கட் பண்ற மெத்தட் தான் மாறுபடும். செமி பட்டியாலா பேண்ட் கட் பண்றதுல இருந்து ஃபுல் பட்டியாலா பேண்ட் கட் பண்ற மெத்தட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபுல் பட்டியாலா பேண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ நார்மல் பேண்ட் அப்படின்னா வந்து நமக்கு துணியை இந்த மாதிரி 4 ஃபோல்டில் மடிச்சிருக்கீங்க அப்படின்னா துணி வந்து இந்த மாதிரி 4 ஃபோல்டில் மடிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. நார்மல் பேண்ட் அப்படின்னா இந்த இடத்துல லெக் பார்ட் வந்து எடுப்போம். இந்த பிக்சர்ல நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த சைடில் வந்து நம்ம பாட்டம் பீஸ் இருப்போம், இந்த சைடில் வந்து பெல்ட் பீஸ் இருப்போம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணியிருப்போம். இப்போ ஃபுல் பட்டியாலா மாடலுக்கு எப்படி கட் பண்ணுவோம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபுல் பட்டியாலா மாடலுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கிளாத் எப்படி வரும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது வந்து நான் இப்போ வரைகிறது வந்து ஒரே ஒரு கால் பகுதிக்கு மட்டும் இந்த மாதிரி வரும். நமக்கு சென்டர்ல வந்து ஜாயின் போடுற மாதிரி வரும். இது வந்து ஒரு காலுக்கான அளவு. இதே மாதிரி நமக்கு இன்னொரு பீஸ் வந்து தேவைப்படும். இது வந்து இந்த கீழே இருக்க பாட்டமோட உயரம். இந்த உயரம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டமோட உயரம். இதுக்கு மேல ஒரு பெல்ட் பீஸ் வந்து தனியா நமக்கு வரும். சரியா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். இது வந்து ஒரு லெக்குக்கு மட்டும், இதே மாதிரி இன்னொரு லெக்கு தேவைப்படும். பெல்ட் பீஸ் மட்டும் நம்ம ஒரே லென்த்துக்கு எடுத்துக்குவோம். இப்போ இந்த மாதிரி சென்டர்ல ஒரு பெரிய பீஸ் ஜாயின் பண்றோம் இல்லையா, இந்த அளவு வந்து நம்ம தனியா தான் கட் பண்ணணும். செமி பட்டியாலா பேண்ட்டுக்குலாம் கட் பண்ண மாதிரி நம்ம கட் பண்ண மாட்டோம். நார்மல் பேண்ட்டுக்கு கட் பண்ற மாதிரி இதை வந்து கட் பண்ண மாட்டோம். அதை எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இதுதான் வந்து ஃபுல் லென்த் ஆஃப் கிளாத்னு வச்சுக்கோங்க. ஃபுல் பட்டியாலா பேண்ட் ஸ்டிச் பண்ற டீடைல் வீடியோ வேணும்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நம்ம அதை ஃபுல் வீடியோவா நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த துணி வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபோல்டுல போட்டு தான் நம்ம இந்த மாதிரி ஃபுல் பட்டியாலா பேண்ட்டுக்கு கட் பண்ணுவோம். கீழே வந்து நம்ம லெக் பார்ட் எடுத்துருவோம் இந்த மாதிரி. அடுத்து வந்து ஒரு லென்த் வந்து இந்த சென்டர் பீஸ் எடுப்போம். இதுவும் 2 பீஸ் தான் எடுப்போம். அதுக்கப்புறம் பெல்ட் பீஸு, இது எல்லாமே தனித்தனியா செப்பரேட்டா எடுக்கிறதுனால இதுக்கு தனித்தனியா நம்ம வந்து கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கும். எப்படி பண்றதுன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மொத்த உயரம் எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களோட நார்மல் பேண்ட்ல இருந்து எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பாடி மெஷர்மெண்ட்ல இருந்தும் நீங்க எடுத்துக்கலாம். மொத்த உயரம் எடுத்திருக்கேன். அடுத்தது பெல்ட் உயரம், இது வந்து 7 இன்ச்சு. பெல்ட்டோட உயரம் வந்து 7 இன்ச்சு 8 இன்ச் வைக்கலாம் அடல்ட் சைஸ்க்கு. நீங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதுல இருந்து நம்ம பாட்டமோட உயரம் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த லெக் பார்ட்டோட உயரம் 37 இன்ச்சு மைனஸ் 7 இன்ச் அப்படின்னா 30 இன்ச் வரும். இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த லெக் பார்ட்டுக்கான உயரத்தை நம்ம ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். 30 இன்ச் இருக்கு இல்லையா, இதுதான் பாட்டமோட அந்த லெக் பார்ட்டோட உயரம். 30 இன்ச் கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட தையலுக்கு 3 இன்ச் சேர்த்துக்கோங்க. எதுக்காகனா கீழே 2 இன்ச் மடிச்சு தைக்கிறதுக்கு, மேல வந்து 1/2 இன்ச் வந்து தையலுக்கு. நான் வந்து ரவுண்டா வந்து 3 இன்ச் வந்து தையலுக்கு எடுத்துக்கிறேன். அப்பனா 33 இன்ச்சு. 33 இன்ச்சு இன்ட்டு 2. எதுக்காக அப்படின்னா நமக்கு 2 காலுக்கும் துணி வேணும். இது ஒரு காலுக்கு, இன்னொரு காலுக்கு நமக்கு துணி வேணும். அப்போ 2 லென்த்ல எடுத்துக்கிறோம். அப்போ வந்து நமக்கு 66 இன்ச் கிடைக்கும். இப்போ இதே மாதிரி இன்னொரு லென்த் எடுத்துக்கணும். எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்திருக்கிறது வந்து இந்த லெக் பார்ட்டுக்கு மட்டும்தான் எடுத்திருக்கோம். இந்த சென்டர்ல ஒரு பீஸ் வந்து ஜாயின் போடுறோம் இல்லையா, இதுவும் வந்து இந்த லெக்கோட உயரத்துக்கே நம்ம ஜாயின் போடணும். அப்போ இங்கே நம்ம என்ன லென்த் எடுக்கிறோமோ இதே அளவுக்கு நமக்கு இன்னொரு பீஸ் வந்து இந்த இடத்துல தேவைப்படும். அதாவது டபுள் லேயர்ல, இது வந்து 2 பீஸ் தான் வரும், டபுள் லேயர்ல தேவைப்படும். அதனால இந்த லென்த்து நம்ம திரும்ப வந்து ஆட் பண்ணிக்க போறோம். அப்போ இதுக்கும் வந்து 33 இன்ச்சு இன்ட்டு 2. எதுக்காகனா இதுல 2 பீஸ்ன்றதுனால 2ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்போ 66 இன்ச்சு. அதுக்கப்புறம் பெல்ட் பீஸ் வந்து தேவைப்படும். பெல்ட் பீஸ் வந்து 7 இன்ச்சு, அதோட 2 இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ 9 இன்ச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 141 இன்ச் வருது. இந்த 141 இன்ச்சு தான் நமக்கு தேவையான துணியோட நீளம். இதை வந்து நம்ம வந்து கடையில வாங்கும் போது நம்ம வந்து இதை அப்படியே வாங்க மாட்டோம்.
இன்ச் அளவில் இருக்கிறத மீட்டராக கன்வெர்ட் பண்ணுவோம். இது நீங்கள் கூகுளில் வந்து போட்டு 141 இன்ச்சை வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கேல்குலேட்டரில் வந்து 141 இன்ச்சை 39.4 டிவைட் பண்ணுங்கள். இது ஏன் நான் இதை வச்சு டிவைட் பண்ணுறேன்னா 100 சென்டிமீட்டருக்கு வந்து 39.4 இன்ச்சு. இது அப்ராக்சிமேட்டாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் ரவுண்டாக எடுக்கணும் அப்படின்னா 39.5 எடுத்துக்கலாம். 141 39.4 டிவைட் பண்ணோன்னா 3.59 மீட்டர் வருது. இதை வந்து நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா 3.60 மீட்டர், அதாவது 3.5 மீட்டருக்கு 10 பாயிண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த அளவுக்கு கிளாத் இருந்தாலே நமக்கு வந்து இந்த ஃபுல் பட்டியாலா பேண்ட்டு நல்லா வந்து கேதர்ஸோட ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ இந்த ஃபுல் பட்டியாலாவோட அவுட்லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே நம்ம மேலே வைக்கிற ஃப்ரில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் நல்லா ஃபுல்லாக ஃப்ளோவாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணுறப்ப தான் இந்த மாதிரி ஒரு லுக் வந்து உங்களால் கொண்டு வர முடியும். நார்மல் பேண்ட்டில் இந்த மாதிரி நம்ம வந்து தைக்க முடியாது. நார்மல் கிளாத் வந்து இப்போ 2 மீட்டர் சுடிதார் செட்டெலாம் வந்து கொடுக்குறாங்கல்ல, பேண்ட்டு ஷாலு அதுலலாம் வந்து மேக்ஸிமம் வந்து 2 மீட்டர் 2.25 மீட்டர் தான் இருக்கும். காட்டன் கிளாத் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து 2.20 2.5 அந்த மாதிரி தான் இருக்கும் துணியோட பேண்ட்டோட அளவு. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 3.5 மீட்டர் கிட்ட நம்ம துணி எடுக்கும் போது மட்டும்தான் இந்த அளவுக்கு நல்லா ஹெவியாக நம்மளால ஸ்டிச் பண்ண முடியும். இந்த ஃபுல் பட்டியாலா பேண்ட் ஸ்டிச் பண்ணுற டீட்டெயில் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் அதெல்லாம் பார்க்கலாம், நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் அதெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனால எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு என்ன யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் இது மாதிரி போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாக வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.